சில தவறுகளுக்கான தண்டனை உடனே நம்மளை தண்டிச்சிடாது. அது அமைதியாக காத்திருக்கும். அதை நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகிற வரைக்கும். சின்னர்ஸ் இந்த படத்தில் மறைஞ்சிருக்கிற பொருள் என்னுடைய பார்வையில், இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒலிக்கிற ஒரு பின் வசனம் அது வெறுமன வசனம் இல்லை, அது நமக்கு கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கை. என்னுடைய பார்வையில் அந்த குரல் இசையை பற்றி பேசுகிறது. ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலான ஒரு திரையை கிழிக்கக்கூடிய சக்தி இசைக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. அந்த இசையால் குணப்படுத்தவும் முடியும், ஆனால் அதே நேரத்தில் தீமையையும் ஈர்க்கும் என்று ஒரு எச்சரிக்கையைத்தான் அந்த குரல் சொல்லுது. முதல் பார்வையில் இந்த ஒரு படம் ஏதோ ஒரு பழைய படம், அந்த காலத்து கதை, பழமையான கலாச்சாரங்கள், கலை, ஆன்மா, மரபு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெட்டஃபாரா மாயமான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. படம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கும் போது அந்த வசனம் ஒரு பெரிய உவமை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்குது. இந்த படத்தில் காட்டப்படுற தீமை பேயோ ஆவியோ இல்லை, சிம்பிளி இட்ஸ் ஆல் நம்ம தான், மனிதர்கள் தான். இறுதி காட்சியில் ஒன்று சேர்ற ஒரு கூட்டம் கொண்டாட்டத்துக்காக சேரும். அதை ஞாபகம் வச்சு பாருங்க. ஒரு கொண்டாட்டம் போல ஆரம்பிக்கிற அந்த ஒரு தருணம் மெதுவாக ஒரு கொடூர சடங்காக மாறிடும். அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சொல்லுவார், கிராண்ட் ஓப்பனிங் அண்ட் வி வில் எண்ட் இட் கிராண்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு வரி படத்தோட தொடக்க வசனத்தை மீண்டும் நம்ம மனசில் ஒலிக்க வைக்குது. அங்கே தான் படம் முழுமையான ஒரு வட்டத்தை முடிக்குது. மனிதர்களை ஒன்றிணைக்க வேண்டிய இசை இனவரியோட பேரில் நடத்தப்படுற வன்முறையோட பின்னணி இசையாக மாறுது இந்த படத்தில். படத்துடைய டைரக்டர் ரயன் கூக்லர் இந்த கதையை நேரடியாக சொல்லலை, உவமைகள் மூலமாக சொல்கிறார். காரணம், உண்மைகளை நேராக சொன்னால் உலகம் அதை ஏற்றுக்காது. அதே அதை உருவகத்தோடு சொன்னால் அது மனசுக்குள்ளார நுழைஞ்சிரும். கருப்பின மக்களோட உழைப்பு, வியர்வை, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி உறிஞ்சப்பட்டது அப்படிங்கிறத இந்த படத்தில் இரத்த காட்டேரிகளின் வழியாக ஒரு மெட்டஃபாரா கிரியேட் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறார். படம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஹாரர் ஸ்டோரி போல தான் நமக்கு தோணும். உண்மையிலே அப்படி இல்லை, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். படம் முடிஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு கேள்வி ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. தீமை எங்கேருந்து வருது அப்படிங்கிறது, அது வெளியில இருந்தா வருது இல்லை மனிதர்களுக்கு உள்ளிருந்து வருதா? இந்த கேள்வி மாறவே போகிறதில்ல. என்னோட பார்வையில் சின்னர்ஸ் ஒரு படம் இல்லை, அது ஒரு இசை. முதல்ல மெல்லமாக தொடங்கி கடைசியில் நம்மையே அமைதியாக கேட்க வைக்கிற ஒரு இசை. இது நம்ம உள்ளேயே தங்கிடும். படம் முடிந்த பிறகும் அதோட பிரதிபலிப்புகள் மிஞ்சும் நம்ம மனசில்.